டடடட. டேய், என்னடா நடக்குதுங்க? உங்க வீட்ல 32 வருஷமா ஒருத்தர் கூடவே இருக்காரு. ஆனா ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவரோட முகமே அடையாளம் தெரியாம மாறி போயிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஷாக் ஆவீங்கல்ல? அதே ஷாக்ல தான் இப்ப மொத்த தமிழ்நாடும் உறைஞ்சு போய் நிக்குது. யார் அந்த நபர்? வேற யாரு? நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பெரியவர், நம்ம வீட்டு செல்ல குழந்தைன்னு எல்லாரோட மனசுலயும் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்க சன் டிவி தான் அது. 32 வருஷ வரலாத்துல முதல் முறையா ஒரு அதிரடி சம்பவம் நடந்திருக்கு. சன் டிவியோட முகம், அதாவது அவங்களோட அந்த உதயசூரியன் லோகோவை இப்போ டோட்டலா மாத்திடாங்க. இது நல்லா இருக்கா இல்ல மொக்கையா இருக்கா? எதுக்காக இந்த திடீர் முடிவு? எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோல தெரிக்க விட போறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணினீங்க, அப்புறம் இந்த முக்கியமான அப்டேட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். 1993 ஏப்ரல் 14 அன்னைக்கு, புத்தாண்டு அன்னைக்கு ஒரு சூரியன் உதிச்சது. அதுதான் சன் டிவி. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த மஞ்சள் சிவப்பு லோகோ இருக்கு பாருங்க, அது வெறும் லோகோ கிடையாது மக்களே, அது ஒரு எமோஷன். யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த சூரியன் லோகோ போட்டு சுட்டி டிவி வேணும்னு அடம்பிடிச்சிருப்போம். நைட் ஆனா அம்மா கூட உட்காந்து சித்தியும் மெட்டி ஒளியும் பார்க்கும்போது அந்த மூளையில இருக்கிற சூரியனை தான் நம்ம பார்த்திருப்போம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கும் சரி 90s கிட்ஸுக்கும் சரி சன் டிவினாலே அந்த லோகோ தான் ஞாபகம் வரும். ஆனா இப்போ அந்த பழைய சூரியனுக்கு டாட்டா சொல்லிட்டு ஒரு புது சூரியனை இறக்கியிருக்காங்க சன் நெட்வொர்க். சரி, இப்போ அந்த புது லோகோக்கு வருவோம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதான் அந்த புது லோகோ. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பழைய சூரியனை எடுத்து அதை சுத்தி சின்ன சின்ன வட்டங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஏதோ முட்டைகளை அழகா வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆரம்பத்துல பார்க்கும்போது என்னடா இது, பழைய சூரியனே நல்லா இருந்ததே அப்படின்னு தோன்றது சகஜம்தான். ஏன்னா நாம 32 வருஷமா அந்த பழைய லோகோவை பார்த்து பழகிட்டோம். ஆனா இப்போ இருக்கிற மாடர்ன் உலகத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மினிமலிஸ்டிக் டிசைன் பண்ணணும்னு நினைச்சு இப்படி பண்ணிருக்காங்க. இது சன் டிவிக்கு மட்டும் இல்ல, சன் மியூசிக், கே டிவி, சன் நியூஸ், சுட்டி டிவி, சன் லைஃப்னு எல்லா சேனல்ஸுக்கும் மாத்திட்டாங்க. அதுவும் தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு எல்லா மொழிகள்லயும் இதே டிசைன் தான். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சன் டிவி இப்போ இதை பண்ணணும்? மற்ற சேனல்ஸை கவனிச்சிருக்கீங்களா? விஜய் டிவி ஸ்டார் நெட்வொர்க்கோட இணைஞ்சதிலிருந்து அவங்க லோகோவை 2-3 தடவை மாத்திட்டாங்க. அந்த பச்சை கலர் ஸ்டார் லோகோ போய் இப்போ ரெட் கலர்ல செம்ம ஸ்டைலா இருக்கு. அதே மாதிரி ஜீ தமிழும் அவங்க லோகோவை ரொம்ப மாடர்னா மாத்திட்டாங்க. ஆனா நம்ம சன் டிவி மட்டும் நாங்க என்னைக்குமே மாற மாட்டோம் அப்படின்னு கெத்தா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, டிஜிட்டல் உலகத்துல நாமளும் அப்டேட் ஆகலனா வேலைக்கு ஆகாதுன்னு. அதான் இப்போ இந்த ரீபிராண்டிங் வேலையில இறங்கியிருக்காங்க. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, விஜய் டிவி லோகோ மாற்றத்தை பார்த்தப்போ வராத ஒரு அதிர்ச்சி இந்த சன் டிவி லோகோ மாற்றத்துல வந்திருக்கு. ஏன்னா இது நம்ம வீட்டு அடையாளமா இருந்துச்சு. சரி, இப்போ சோஷியல் மீடியா ரகலை மீம்ஸை பத்தி பார்ப்போம். லோகோ மாறினா நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா? வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சன் டிவி என்னப்பா ஆம்லெட் போட முட்டை எடுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் பழைய லோகோவே இருக்கட்டும் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த பழைய சூரியன்ல ஒரு கம்பீரம் இருந்துச்சு. அந்த சன் அப்படின்னு எழுதின அந்த ஃபாண்ட் கூட இப்ப மாறிடுச்சு. முன்னாடி இருந்தது ஏதோ நேர்த்தியான ஓவியம் மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிறது ஏதோ கிராஃபிக்ஸ் டிசைன் மாதிரி இருக்கு. ஆனா கம்பெனி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது இப்போ இருக்கிற மொபைல் ஆப்ஸ் மற்றும் டிஜிட்டல் டிஸ்பிளேகளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன பண்றது? அவங்க கொடுக்கறத நாம பார்த்தே ஆகணும், வேற வழி இல்ல. சரி நண்பர்களே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த புது லோகோ பிடிச்சிருக்கா இல்ல பழைய லோகோ தான் எனக்கு எமோஷன், அதை மாத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 10க்கு இந்த புது லோகோக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? எனக்கென்னவோ பழைய லோகோ தான் 10க்கு 10. இந்த புது லோகோக்கு ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஃபில்டர் பண்ணாம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கொட்டுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்க நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த லோகோ மாற்றத்தை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியலனா உடனே இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சன் டிவி ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக் நியூஸ் தான். இதே மாதிரி சினிமா, சீரியல் அப்புறம் டெக்னாலஜி பத்தின சுவாரஸ்யமான அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட எனர்ஜி தரும். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம். Stay tuned. Bye bye.